நிறைய மாடு கண்ணுக்குட்டி இதெல்லாம் வச்சிருக்கேங்க. சொந்தமா சொசைட்டி வச்சு ஊத்திட்டு இருக்கிறேங்க பால். அது நீங்களே ஆரம்பிச்சதுன்னா கன்றுக்குட்டியும் ஆடுகளும் இருக்குங்களா? ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு ஆர்வமா வச்சிருக்கிறேங்க. ஆடுக்கு வேணா கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. நாட்டுக்கோழிகளும் இருக்குங்களா? அடை வச்சு அடைப்படுத்திருக்குங்க. நல்ல தெளிவா பேசுறேன். அவர் ஹிந்திமா. சரி. மீன் சின்ன குட்டியில விட்டதுங்களா? ஆமாங்க. அது உள்ள பாசம் மறைச்சிருச்சு. அப்படிங்களா மேடம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாடு தாங்க வச்சிருக்கேன். நிறைய மாடு கண்ணுக்குட்டி இதெல்லாம் வச்சிருக்கேங்க. பால் கறந்து நம்ம சொந்தமா சொசைட்டி வச்சு ஊத்திட்டு இருக்கிறேங்க பால். நீங்க தனியா சொசைட்டியே வச்சிருக்கீங்க? ஆமாங்க, எங்களுது அந்த கடைங்க. ஓகே. உங்க சொசைட்டி பேர் என்னங்க? எஸ்ஆர் பால் பண்ணீங்க. அது நீங்களே ஆரம்பிச்சதுதான்? ஆமாங்க. வாங்க, இதுல இங்க இருக்கிறதெல்லாம் என்ன கன்றுக்குட்டியும் ஆடுகளும் இருக்குங்களா? நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன மாடுங்க? என்ன இன மாடு? ஹெச்எஃப் இன மாடு தான. ஹெச்எஃப் தான் வச்சிருக்கீங்க. அப்படியே போலாங்களா பக்கத்துல? போலாங்க. நாட்டு வெள்ளாடுகளை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. எப்படி வளர்க்குறீங்க என்னன்னு. நாங்க மாட்டுக்கு வைக்கிற தண்ணி, தீனை, தட்டு, மசால் பில்லு இதெல்லாம் வைக்கிறேங்க. வச்சுட்டு அதுலயே குட்டி போட்டா சாமிக்கு விடுவாங்க. விக்கிறதுனால வச்சுக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு ஆர்வமா வச்சிருக்கிறேங்க. அப்படியே பாக்கலாங்களா இந்த ஆடு? பாருங்க. எத்தனை ஆடுகள் இருக்குங்க? ஆடு 2ங்க. எப்படி மேடம்? 2 ஆடுங்க. அந்த 2 ஆடுங்க. இது கிடாய்ங்க எல்லாம் சாமிக்கு விட்டுருக்குறேங்க. சாமிக்கு தான். நீங்க விற்பனைக்கெல்லாம் எதுவும் கொடுக்கறது இல்ல? விற்பனைக்கு இல்லைங்க. ஆடுக்கு வேணா கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. உங்களுடைய தேவைகளுக்காகவும் கோயிலுக்கு நேர்ந்து விடவும் வச்சிருக்கீங்க ஆடுகளை. அது போக நாட்டுக்கோழிகளும் இருக்குங்களா? கொஞ்சம் கோழி பார்க்கலாங்களா? இருக்குங்க. இது உங்களுடைய தேவைகளுக்காகங்களா இல்ல விற்பனைக்காக? இது பையன் ஆர்வமா வளர்த்திட்டு இருக்கிறாரு. என்ன படிக்கிறாருங்க தம்பி? 8th படிக்கிறானுங்க. 8th படிக்கிறாரு. அவரு ஆர்வமா வளர்த்திருக்காரு. சரி பாக்கலாங்களா? பாருங்க. எத்தனை சேவல் வச்சிருக்காருங்க தம்பி? 2 சேவல் இருக்குங்க. 2 சேவல் வச்சிருக்காரு. கோழி இருக்குங்க. ஆமாங்க. அடை வச்சு அடைப்படுத்திருக்குங்க. அடை வச்சிருக்குது. ஆமாங்க. உள்ள போவியா நீ? எத்தனை படிக்கிற சாமி? ஓகே. இதை நீ மட்டும் தான் பண்ணிருக்க இல்லையா? என்னென்ன பண்ணுவீங்க? வெளியே போயிருச்சு, வந்துருமா? இதை வச்சிருக்கேன் இல்லைங்களா? பிரச்சனை இல்லைங்க. என்னென்ன பேர் வச்சிருக்கேன் சொல்றா? அது பேர் வந்துட்டு கனிமொழி. அது பேர் சின்னவ. இது பேரு கேமா. இது பேரு கொம்பி. அம்மா அது பேரு ஹேமா. முத்தழகு ஆத்தா மாதிரி. அந்த லாஸ்ட்க்கு முத்தழகு. முத்தழகா? சரி, உங்க பேர் என்ன? ஆதிரன். உங்க பேர் மட்டும் ஆதிரன் வச்சிட்டீங்க. ஆட்டு பேர் மட்டும் வேற மாதிரி வச்சிருக்கீங்க. அது பேரும் ஆதிரன் வச்சிருவோமா? முடியாதா? எந்த கிளாஸ் படிக்கிறதுங்க? 2வது படிக்கிறியா? மாடு எப்படி நீங்க வளர்ப்பீங்க? வளர்ப்பேன். அத எப்படி வளர்ப்பீங்க? பில்லு போட்டு பாத்துக்குவீங்களா? சரி சரி. எத்தனை வயசுல இருந்து மாடு வளர்க்குறீங்க? ரொம்ப நாளா வளர்க்குறியா? சரி 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 சரி. ஸ்கூல்ல எல்லாம் என்னென்ன மாதிரி ரைம்ஸ் எல்லாம் சொல்லுவீங்களா? இங்கிலீஷ்ல நல்லா ஓரல் சொல்லுவீல? ஒரு ஓரல் சொல்லு. ஏதாச்சும் ரேமோ. ஏதாச்சும். ஏக்கு கவா பச்சனனி. நல்ல தெளிவா பேசு. அவர் ஹிந்திமா. சரி. ஏக்கு கவா பச்சனனி. கிரணோ சுதேரா அன்டேக்கந்தேரா. அவ்வளவுதான். பால் பண்ணையினுடைய பேர் என்ன சொன்னீங்க? எஸ்ஆர் பால் பண்ணை. எஸ்ஆர். வெளியவும் நீங்க பால் வாங்கிக்குவீங்க? ஊத்துவாங்க. நம்மளுக்கு சொந்தமா மாடு கொண்டு போய் நம்ம பால் ஊத்திக்குவாங்க. அப்புறம் மத்த வெளியில இருந்து வர பால்காரங்க ஊத்துறத வாங்கிக்குவாங்க. மொத்தமா உங்களுடைய பால் வந்து எவ்வளவு, உங்களுடைய மாடுகள்ல இருந்து எவ்வளவு பால் கிடைக்கும்? எங்களுக்கு காலையில ஒரு 35 லிட்டர் போகுங்க. சாயங்காலம் ஒரு 20-22 லிட்டர் போகுங்க. ஓகே. நீங்க வெளியே வாங்கக்கூடிய பாலுங்க? வெளியில வாங்குற பால் அது ஒவ்வொருத்தர் பால்கார ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி ஊத்துவாங்க. ஒரு நாளைக்கு 35 லிட்டர் 32 லிட்டர் ஊத்துவாங்க. ஒவ்வொருத்தர் 6 லிட்டர் 7 லிட்டர் இப்படி வருவாங்க. கம்பெனிக்கு மில்கி மிஸ்ட் கம்பெனிக்கு போயிட்டு இருக்குதுங்க. அது எப்படியோ காலையில ஒரு 50-80 போகுங்க. சாயங்காலம் ஒரு 40 இப்படி போகுங்க. ஓகே. நீங்க வந்து டைரக்டாவும் பால் கேட்டாலும் கொடுப்பீங்க? அங்க உங்ககிட்ட வாங்கும்போது 50 ரூபாங்களா? இப்ப லிட்டர் 60 ரூபாய்க்கு ஊத்திட்டு 60 ரூபா ஒரு லிட்டர் வந்து நீங்க கொடுத்துட்டு? ஆமாங்க. இந்த தொழில் பரவாயில்லைங்களா மேடம்? நீங்க போட்டா மற்ற ஏஜென்சிக்கு கொடுக்கறதுக்கு நீங்களே தனியா இந்த மாதிரி வச்சு நீங்க டைரக்டா நீங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால பரவாயில்லைங்க. நல்ல ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்களா? என்ன ஏஜென்சி சொன்னீங்க? நம்மளோட எஸ்ஆர் பால் பண்ணை.